அவன் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறான், அவன் போகிறான், அவன் கட்சி ஆரம்பிக்கிறான், அவன் பின்னாடி போகிறவங்களாம் பைத்தியக்கார ஜனங்க. 23 பேர் இன்னும் கையாக கிடக்குறாங்க. 1.5 வயசு அந்த செய்தியில் காலைல கூட பார்த்தேன். அங்கே போய் பார்த்துருக்கலாம். எவன் போய் பார்க்குறானுங்க. நீங்கள் வந்து கேட்டீங்க, என்ன கேட்டீங்க எங்களை சொல்லுங்கள், கரெக்டாக இது போடுங்க. யாரை கூட்டம் சேருன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இடம் கொடுத்துருக்கு. விஜய் டிவியில் பார்க்குறேன், நேராக பார்த்து பாரு. இப்போ நேராக பார்த்து ஊருக்கு போயிடுச்சு, யார் கொடுத்து பார்த்துப்பா. யாருன்னு தவறுனா அந்த கட்சியை சார்ந்தவங்க மாவட்ட செயலாளர் விஜயகாந்தி பண்ண மாதிரி தான் பண்ணுறாங்க. மக்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வள்ளுவர் கோட்டம், சென்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வள்ளுவர் கோட்டத்தில் தான் இருக்கும். தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட பரப்புரை மாநாட்டில் வந்துட்டு 40க்கு மேற்பட்டவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அங்கே அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு, மக்களோட கணிப்பு என்னவா இருக்குங்கிறத பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவன் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறான், அவன் போகிறான், அவன் கட்சி ஆரம்பிக்கிறான், அவன் பின்னாடி போகிறவங்களாம் பைத்தியக்கார ஜனங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உடனே வந்து பார்த்துருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? பின்ன முதலமைச்சர்ன்ற போது பொறுப்பு இருக்குல்ல அவருக்கு, தமிழ்நாடு மக்கள் மேலே. அதனால போய் பார்த்துருக்காரு. இதில் ஒன்றும் பெரிய சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. போய் பார்த்துருக்காரு, நல்லது தான். எடப்பாடி கூட அது இது இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அவர் கூட போகிறேன்னு சொல்லியிருந்தார் போல இருக்கு. போகிறாரா என்னன்றது தெரியல, பார்க்கலாம். விஜய் போனது வந்து லேட்டாக போய்க்கிறாரு. அவங்க முன்னாடியே வந்து காத்துருந்துக்கிறாங்க. அப்போ யார் மேலே தப்பு? இவர் மேலே தான் தப்பு. யார்? விஜய் மேலே. விஜய்க்கு கரெக்டான இடம் கொடுக்கலண்ணே. இன்ன வரையும் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா பிரச்சாரத்துக்கு தகுந்த மாரி இடம் கொடுக்கல. அது ஒரு கட்சியே கிடையாதுமா, சும்மா ஏதோ டைம் பாஸ் ஆகலன்னு வந்துருக்குறான். படம் இல்லை இப்போ, அதனால வந்திருக்காரு, அவ்வளோதான். அதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? 83 பேர் இன்னும் கையாக கிடக்குறாங்க. எத்தனை பேருங்க? 83 பேர். 83 பேருங்களா? நான் போய் பார்க்கல. நீங்களும் டிவியில் பார்த்தீங்க? திருச்சலாக இருக்கிற இடத்த தான் கொடுக்குறாங்க. அதனால மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க அதை பற்றி. இதெல்லாம் எதிர்கட்சி பண்ணுற எல்லாம் சரிதானே? இதெல்லாம் எதிர்கட்சினா எந்த கட்சினா? திமுக கட்சியில் எல்லாம் பண்ணுறது சரிதான். இதெல்லாம் உயிர் கோசம் அவர் ரிட்டர்ன் வந்து எதுவுமே பற்றி சொல்லாமல் போயிட்டாருன்னா அப்போ எதுக்கு அவர் பிரசாரம் பண்ணுறாரு? ஒரு கட்சிக்கு மீட்டிங் தான் இது பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைங்க குட்டிங்கலாம் இறந்துருக்கு. விஜய் வந்து ஏன்னா அப்படி போனான்னு தெரியல. நேரில் போய் பார்த்துட்டு மக்களுக்கு என்ன ஆபத்து என்னன்னு பார்த்து பிரச்சனை பார்த்துட்டு அவங்க உடம்பு மக்களை இறந்துட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்துருக்கலாம். வீட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டு இப்போ போய் பார்க்குறேன்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆபத்துன்னு இருக்கும்போது நேரில் போய் அவர் போய் பார்க்கணும். அன்னைக்கு எம்ஜிஆர், இன்னைக்கு விஜய். 1.5 வயசு அந்த செய்தியில் காலைல கூட பார்த்தேன். அங்கே போய் பார்த்துருக்கலாம். எவன் போய் பார்க்குறானுங்க. ஆமாம், பொதுவான இடம் கிடைக்கல, பாதுகாப்பு இல்லை. மக்களை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருந்தா, கட்டுப்பாடு வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எந்த ஆபத்தும் வந்திருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் பிரச்சனை பண்ணும்போது உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கணும். அவர் ஏமா போய் பார்க்க போறாரு? அவருக்கு என்ன வேலை இருக்குது அது போய் பார்க்கறதுக்கு? அவருக்கு கூட்டம் கூடனா போதும். அவருக்கு அடுத்த நாமக்கல்ல இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கான். அதே பேப்பர் தான் இன்னைக்கு அந்த நியூஸும் போட்டிருக்கான். அதை யாரும் ஜனங்க சொல்ல மாட்டேங்க. நாமக்கல்ல பெருவாரியான மக்கள் வெள்ளத்துல மிதந்தார் விஜய்னு போட்டிருக்கான். இந்த மாதிரி ஊடகம்லாம், இந்த மாதிரி அச்சு ஊடகம்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது வேற என்ன சொல்ல முடியும்? கேள்வி என்ன வச்சுக்கீங்களா, இப்ப 3 இடத்துல ஏற்கனவே நடந்திருக்கு. அப்போ அங்கெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அங்க எவ்வளவு கூட்டங்கள் வரும்னு நல்லாவே தெரியும். அப்ப அதுக்கு போதுமா? அதுக்கு தகுந்த போல நீங்க ஏன் எதுவுமே தயார்படுத்தல அப்படின்ட்டு கவர்மெண்ட்டை பார்த்து கேக்குறாங்க. நீங்க வந்து கேட்டீங்க, என்ன கேட்டீங்க எங்களை சொல்லுங்க, கரெக்டாக இது போடுங்க வீடியோல. கண்டிப்பா கண்டிப்பா. பெரிய எனக்கு கூப்பிட்டீங்க. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா வந்து பார்ப்பாங்க அவங்க விஜய்க்கு தான். அது கவர்மெண்ட் பார்த்து தப்பு சொல்லல, இவர் பார்த்து சொல்றணும். குஷி ஆனந்தும் விஜயம் பார்த்து சொல்றாங்க. எவன் ஓட்டு போன மாட்டான். ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மக்கள் கையில் இருக்கு. மக்கள் கையில இருக்கு. ஆம்புலன்ஸ் அது இதுன்னு விட்டு கொஞ்சம் இது அப்படியே இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சிம்பிளாக சொன்னால் ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம தளபதி வந்து ஸ்டாலின் வந்து வகை கொடுத்தானா சூப்பராகிட்டு இருக்கும். அந்த ஊருக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த இடம் வந்து சின்ன இடம், அவங்க கேட்ட இடம் இல்லையா, அந்த இடம் வந்து ஒன்றுமே இல்லை, அந்த இடம் எதோ குத்திங்க கேட்குறாங்க. ரெண்டாவது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்கா தெரில. அவர் கொடுப்பாரா? அது போய் சொல்லுவாரா? ஆளுங்கட்சியெல்லாம் பரவாயில்ல, இன்னும் வரவே இல்லை. இது உரிய இவ்வளோ உயிர் போயிதுன்னா அப்போ இன்னும் வந்தால் எவ்வளோ உயிர் போவோம்? இப்போ வந்து அம்மா நல்லா இருந்தாங்க, ஆட்டோ ஓட்டு இருந்தா நல்லா சூப்பராக இருந்தாங்க. இப்போ வந்து இருக்குது இருந்தனா சரியில்லை. 2026 போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் போடுவோம். விஜய் போடுவீங்க. ஆம்புலன்ஸ் வண்டி போயிருக்கு. அப்பயே நான் பார்த்துட்டு உடனே நடவடிக்கை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு அவன் என்ன பிரச்சனை, எதனால இப்படி ஆபத்து வந்து மக்களுக்கு குழந்தைங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருக்கலாம். இப்போ பிரசாதம் போடுறேன்னா மக்கள் உங்களுக்கோசம் தானே வராங்க. ஏன் போயிட்டு ஒரு இறந்துட்டாங்கன்னா, ஒரு குழந்தை இறந்துச்சு, மனிதமான இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா போய் பார்ப்பாங்க. இப்ப இருக்கிற ஆட்சி நல்லா தானே நடந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாற்றல் வந்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும். அம்மா பட்டாப்பட் பேசுவாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. பட்டாப்பட்டு நாளைக்கு வந்து ஒரு சிஎம் என்ன
காலைல வந்து பல இந்த போலீஸ்காரன் மாற்றிடுவாங்க. சரியான பாதுகாப்பு இல்லை சார். மெயினாக சரியான பாதுகாப்பு இல்லை. யாரை கூட்டம் சேரும்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இடம் கொடுத்துருக்கணும். ஏற்கனவே சொல்லிக்காரு, லேடிஸுங்க வர வேண்டாம், உடம்பு சரியாக வர வேண்டாம், சின்ன குழந்தைங்களை தூக்கி வர வேண்டாம் சொல்லிக்காரு. புதுசாக வராரு, இது வரைக்கும் பார்க்கலன்னா ஓடலாம். டிவியில் பார்க்குறேன், நேராக பார்க்குறேன், எல்லா நிகழ்ச்சி வராரு. அப்புறம் நேராக போய் பார்த்துப்போம். இந்த சொல்கிற 40 உயிர் போயிடுச்சுன்ற, இன்னும் 100 பேர் ஹாஸ்பிட்டல் வரான்றேன். என் குடும்பமாக போகிற நிலமண்ணா ஜனங்க பார்க்குற ஆவேசம் வந்துட்டாங்க. மாற்றம் வேறு போகுதுன்னு பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு இல்லாமல் தான் இந்த அளவுக்கு ஆனது. யாருண்ணே? அங்கேருந்து ஈவிகாரன் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இவர் பேசும்போது ஆமாம், இவர் பேச ஒரு அக்கா வந்து பேட்டி கொடுத்தாங்க. அங்கே அவங்க சொல்கிறாங்க, இவங்க ஒரு டைம் பேசினா ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் அந்த இடம் சின்ன இடம், ஒரு பஸ்ஸு தான் போகும், 2வது வண்டி தான் வரும், 2வது வண்டி தான் வராது. இப்போ இருக்குது இந்த இடத்துல வந்து பப்ளி வந்து நிற்பாங்கம்மா, நிற்க முடியாது. அந்த இடம் கேட்ட இடம் கொடுக்கலீங்க. எவ்வளோ போலீஸ் அதிகாரிங்க இருக்காங்க, எவ்வளோ கூட்டம் செய்கிறோம், என்ன செய்கிறோம், இந்த இடம் பத்தாது. அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம இருந்துட்டு கவர்மெண்ட் தப்பு தான். இப்போ நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது அவங்களுக்கே தெரியணும். நம்ம போகிற மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்ம கோயில் கூட்டம் போகிறோமோ தனியாக போகிறோமோன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன விஜய் டிவியில் பார்க்குறேன், நேராக பார்த்து பாரு. இப்போ நேராக பார்த்து உயிர் போயிடுச்சு, யார் கொடுக்க போச்சுப்பா? ஆமாம், துணை முதல்வரே போகும்போது துணை முதல்வருக்குன்னா இப்போ எல்லா மினிஸ்டருக்காரும் போய் தான் ஆகணும். அது ஒன்றும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், போய் பார்க்கணும். மக்கள் யாராக இருந்தாலும் உயிர் தானே அது. ரொம்ப சுருக்கமான இடம், ஜனம் சேர்ந்த அளவுக்கு இடம் கிடையாது. அதனால தான் இந்த அளவுக்கு ஆனது. பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காது. சின்ன பசங்களே ஒரு 7 பேருக்கு மேலே உயிர் இறந்துருக்காங்கண்ணா. ஆசை தான் நான் விஜய் வந்து பார்க்குது. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக வண்டிக்கு போயிட்டு வரேன், என் பசங்க வந்து பார்ப்பாங்க. மொட்டை மாடியில் வந்து அப்பா வந்துட்டாங்க பாப்பா பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா அதான் பார்ப்பாங்க வந்து. அது தப்பு இல்லைண்ணா. அதெல்லாம் விஜயகாந்த் கூட அவ்வளோ பிரச்சனை இருந்தது, அவர் இதுமாதிரி பண்ணாரு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வரும் அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. இவங்க வரக்கூடாதுன்னு தான் பண்ணுறாங்க. இவங்க நம்ம போனதே தப்பு தானே. அது செலிபிரிட்டியாக இருந்தாலும் பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அதனால வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவ்வளோ கூட்டத்தையும் கட்டுப்படுத்தணும். யாருன்னு தவறுனா அந்த கூட்டம்? அந்த கட்சியை சார்ந்தவங்க, மாவட்ட செயலாளர், இந்த தமிழக வெட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதை தவறிட்டாங்க. அவ்வளோ நல்ல சேரனுக்கு வந்து எவனுக்குமே ஒரு பிரச்சனை வந்தா இருக்கும். அது நம்ம மூலியமாக வரலாம், தமிழ் மூலியமாக வரும், ஊர் மூலியமாக வரும். ஏன்னா ஆளுங்கட்சி டைரெக்டாக பண்ண மாட்டாங்கல்ல. நாங்கள் இருக்கும்போது எப்படா பண்ணுறோம் நேரம் கேட்க மாட்டாங்க. வேறு யாராவது விட்டு தான் மூலியமாக தான் அவனை பிரச்சனை பண்ணுவாங்க. இவர் ஒரு செலிபிரிட்டிங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அவரை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான இல்லை, லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அவர் பார்க்கறதுக்காக. ஆமாம், கண்டிப்பாக. அவர் கட்சி தொண்டர்களும் வந்திருக்கலாம். அவரை பார்க்கறதுக்கும் அந்த இப்போ நான் கூட விஜய் வரானா நான் ஓடி போய் முன்ன பார்ப்பேன். இப்போ நீங்களும் பார்ப்பீங்க. இப்போ விஜய்ன்றது வந்து எல்லாருமே சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆளை திடீர்னு நேரில் வந்து பார்க்கணும்னா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். அதனால வந்த விபரீதம் தான், வேற ஒன்றும். அவர் மேலேயும் அவர் வந்து எங்களை பாருன்னு அவரும் சொல்லலை. சொல்றதுக்குன்னா இருக்கு, எல்லா அரசியல் உள்நோக்கம் தான். பழி வாங்குறதா இது. யாருன்னா பழி வாங்குறான்? வேற யார் இருக்கிறவங்க தான். இருக்கிறவங்கன்னா யாரு? திமுக திமுக வந்து யாரை பழி வாங்குறாங்க? விஜய் தான். விஜய் என்னென்ன செய்யறாங்க? வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது. வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணி பண்றாங்க. முடிவு அது விஜயகாந்த் பண்ண மாதிரி தான் பண்றாங்க. விஜயகாந்துக்கு அவங்க தான் பண்ணாங்களா? ஆமா, வேற யாரும் பண்ணலையானா? இல்ல. அது வந்து சதி. 26ல உங்களோட ஓட்டு யாருக்குண்ணே? விஜய்.